நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ரேலியார் அணையிலிருந்து 13,85,00,000 ரூபாய் மதிப்பில் குழாய்களின் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட்டு நாள்தோறும் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி வழங்கப்படுவதால் குன்னூர் பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் இங்குள்ள சிம்ஸ் பார்க், டால்பின் நோஸ், லாம்ஸ் ராக் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். கோடை காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனை தீர்க்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குன்னூர் மக்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். இதனை கனிவுடன் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குன்னூர் பகுதியில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியார் அணையை தூர்வாரி ஆழப்படுத்தவும், சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை குழாய்கள் மூலம் கிரேசில் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லவும் ஆணையிட்டார். இதனையடுத்து 13,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் தேக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இதனை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனால் குன்னூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளும் பயனடைந்து வருகின்றனர். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க தொலைநோக்கு சிந்தனையோடு இத்திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சருக்கு குன்னூர் மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். அம்மா முதலமைச்சராக வந்த பின்னால் உடனடியாக குன்னூர் நீராதாரமான ரேலியா டேமை தூர்வாரி அங்கு 13 கோடி செலவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு எங்கள் எல்லாத்துக்கும் தூய்மையான தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. இப்போ நாங்கள் அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே கொண்டு வந்து அப்படியே குடிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி சிறந்த முறையில் இருக்குது. அதனால நாங்கள் குன்னூர் மக்கள் எல்லாரும் அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் பிரச்சனையை தீர்த்த அம்மாவுக்கு கோடானு கோடி நன்றி தெரிவித்துக்கிறோம். ரேலியா டேமை தூர்வாரி எங்களுக்கு இப்போ சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கிடைக்குது. நாங்கள் இப்போ காய்ச்சி கூட குடிக்கிறது இல்லை. அந்த தண்ணியை நாங்கள் அப்படியே குடிச்சுக்கிறோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்கள் குன்னூர் நகர மக்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஓட்டெல்லாம் அம்மாவுக்கு தான் போடுவோம். மீண்டும் அம்மா தான் முதலமைச்சராக வரணும்.